அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் இனிமேல் வழக்கமாக இது மாதிரி ஒரு வகுப்பாக கொடுக்க போகிறோங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றியும் அந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றியும் தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தான் டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா TAPS அப்படின்னு சொல்றோம். T ஃபார் தமிழ்நாடு, A ஃபார் அஷ்யூர்டு, P ஃபார் பென்ஷன், S ஃபார் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த திட்டத்தை தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பென்ஷன் வாங்குறவங்களுக்கான ஒரு ஸ்கீம். இதுக்கு முன்னாடி 2004க்கு பிறகு பணிக்கு வந்தவங்க இந்த பென்ஷன் ஸ்கீமுக்குள்ள வரமாட்டாங்க. அதனால என்ன கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு இருந்துச்சு. இதுல இப்போ சமீபத்தில் எல்லா செய்திகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிற அமைப்பும் போட்டோ ஜியோ அப்படின்ற அமைப்புகளும் சேர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஒரு 10 அம்ச கோரிக்கைகள் இருக்கு, அந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு கோரிக்கைகள் முன் வச்சாங்க. அந்த கோரிக்கைகளை முன் வச்சதுனால தமிழக அரசினுடைய பணிகள் கொஞ்சம் சுணக்கமாச்சு. அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு 3 பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல எது பெட்டர் அப்படின்றத பத்தி தமிழ்நாடு அரசு ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு தான் இதுல முக்கியமா உங்களுக்கு கேள்வியா இருக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த TAPS திட்டம், அதாவது தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு கடந்த சனிக்கிழமை அன்று அறிவிச்சாங்க. அதனால இப்போ TAPS திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொல்றோம். இந்த திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, 1/4/2003க்கு பிறகு பணியில சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறத தான் இதுல மெயினா நம்ம பார்த்தாகணும். இது வந்து ஒரு குரூப் 1 குரூப் 2 லெவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓய்வூதிய திட்டம் ஒரு அரசு ஊழியர் தான் பணிபுரியக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தின் கடைசி மாதம் என்ன ஊதியம் பெறுகிறாரோ அந்த ஊதியத்திலிருந்து 50% அவருக்கு ஓய்வூதியமாக அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அரசு ஊழியர் 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுகிறார். கடைசியா அவர் ரிட்டையர்ட் ஆகுறப்போ கடைசியா அவர் வாங்கினது 1 லட்சம் ரூபாய்னா அதுல 50%, அப்ப 50,000 ரூபாய் அவர் என்ன பண்ணுவாருங்க, பென்ஷன் வாங்குவாரு. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் பணியாற்றியமைக்கு அவருடைய அக்கௌண்ட்ல இந்த பணிக்கொடை அப்படிங்கிற ஒன்று, கிராஜுவிட்டி வந்து வருஷம் வந்துகிட்டே இருந்திருக்கும். இதை அந்த பணி காலம் முடிவடைந்த பிறகு அவருக்கு பணிக்கொடையா அரசாங்கம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் கிராஜுவிட்டின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது 25 லட்சத்துக்கு மிகாமல் அந்த தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது இதோடைய 2வது சிறப்பம்சம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல், சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம், இது மாதிரியான அம்சங்கள் அப்படின்றத 10 அம்ச கோரிக்கைகளா இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், போட்டோ ஜியோ அமைப்பினர் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தி தான் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்போ நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு அரசுல மத்திய அரசினுடைய ஓய்வூதிய திட்டங்களாகவும் சேர்த்து என்ன இருந்தது அப்படின்னா, 3 ஓய்வூதிய திட்டங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த 3ஐயுமே இப்போ ஒரு மாநில அரசு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இதுல எது பெட்டர் அப்படின்றத ஆய்வு பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா,
தமிழக அரசினுடைய தற்போதைய அரசு கூடுதல் தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடிங்கிறவருடைய ஒரு ஐஏஎஸ் உடைய தலைமையில ஒரு குழுவை இப்போ அமைச்சிருந்தாங்க. அந்த குழு இப்போ அவங்களுடைய ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினால இப்போ தமிழக அரசுக்கு கூடுதலாக இந்த ஓய்வூதிய திட்டம் வழங்குறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஏற்கனவே மாநில அரசுக்கு ஓய்வூதிய திட்டங்கள் வழங்கி வந்ததுல 13,000 கோடி செலவு இருக்கு. இப்போ ஒரு 11,000 கோடி சேர்த்து அவங்க கொடுத்தாகணும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 13,000 கோடியும் இப்ப வழங்க போற 11,000 கோடியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு இனி ஓய்வூதிய திட்டம் வழங்குவதற்காக வருடத்திற்கு 24,000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஸோ இது தமிழக அரசினுடைய நிதி பங்களிப்பிலிருந்து அரசின் பங்களிப்பா வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய தொகையானது ஒவ்வொரு பணியாளர்களுடைய ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டுமே உயரும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதுல முக்கிய சிறப்பம்சங்களா பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன தமிழக அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தினுடைய 50% இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமா வழங்கப்படும். அதுக்கப்புறம் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வும் அளிக்கப்படும். அதாவது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் என்ன தராங்க அப்படின்னா அகவிலைப்படி கொடுக்குறாங்க. அது 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருவேளை ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் ஓய்வூதியம் பெற்று வந்த காலத்துல அவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் யாரையாவது அடுத்து எனக்கு பிறகு இவர் தான் வாரிசுதாரர், இவருக்கு அந்த ஓய்வூதியம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் பெற்று வந்த அந்த 50,000 ஓய்வூதிய தொகையிலிருந்து 60% ஓய்வூதிய தொகையை அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓய்வூதியத்திலிருந்து 60% அப்படின்னா ஒரு 30,000. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓய்வூதியத்திலிருந்து 60% தொகையை அவருடைய குடும்பத்தவர்கள் ஓய்வூதியமா பெற்று வர வேண்டும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலர் ஓய்வு பெறும் பொழுது பணிக்காலத்தில் உயிரிழக்க நேரிடும் பொழுதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப ரூபாய் 25 லட்சத்துக்கு மிகாமல் அந்த கிராஜுட்டி அப்படின்ற பணிக்கொடை அமௌண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி என்பது பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல், ஒருவேளை அவரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருடைய வயசு ஒரு 55ன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 5 ஆண்டுகள் அவருக்கு பணிபுரிவதற்கு ஏஜ் இருக்கு. ஆனாலும் அந்த பணிக்காலத்தை இறுதி வரை 60 வயது வரை பணிபுரியாமல் அவர் அந்த 60 வயது வரை பணிபுரியாமல் ஓய்வு பெறும்போது 55 வயசுல ஓய்வு பெறாரு அப்படின்னா அப்படி ஓய்வு பெற்ற அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஒரு ஓய்வூதியமாக அரசு நிர்ணயித்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனாதானே இந்த ஓய்வூதியம் பொருந்தும். நான் 55 வயசுலயே விஆர்எஸ் கொடுத்துட்டேனே, இல்லைன்னா 55 வயசுல அரசு பணியில இருந்து வேற ஏதோ உடல்நிலை சரியில்லாத காரணத்துல விலகிட்டேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ஓய்வூதியம் கிடைக்காதான்னா அவர்களுக்கும் குறைந்தபட்ச ஒரு ஓய்வூதியம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன தொகை அப்படின்னு சொல்லல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு இது இப்பதானே செயல்படுத்தப்படுது, இதுக்கு முன்னாடியே நாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டோமே அப்படின்னாலும் அது எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா 1/4/2003 பிறகு பணியில சேர்ந்திருந்து அதுக்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க ஏதாவது ஒரு வகையில ஓய்வு பெற்றிருந்தீங்க அப்படின்னாலும்
உங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் ஒன்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய தொகையை என்னன்னு சொல்லலை. ஸோ இதுதான் இந்த டாப்ஸ் அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இதுல இருந்து நீங்க ஒரு குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ குரூப் 4க்கோ போலீஸ்ல எஸ்ஐ கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கோ கொஸ்டினை எதிர்பார்க்கறதா இருந்தா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் வழங்குவது குறித்து தகுந்த பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு வழங்க யாருடைய தலைமையில் சமீபத்தில் தமிழக அரசு குழு அமைத்தது அப்படின்னு கேட்பாங்க. தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலரான ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அந்த குழுவானது அமைக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு முழு கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.